உயர்ந்த ஒரு வளர்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மதீனா எப்படி இருந்தது என்று சொன்னால், யகூதிகளிடத்தில் கடன் வாங்குவார்கள். யகூதிகளிடத்தில் கடன் வாங்கி அவர்கள் செலவு செய்வார்கள், விவசாயம் செய்வார்கள். அந்த விவசாயத்திற்குண்டான கடனை அடைப்பதற்கு பல்வேறு விதமான சிரமப்பட்டு விவசாயத்தை மேற்கொண்டு யகூதிகளிடத்தில் கடன்களையும் வட்டிகளையும் கட்டுவார்கள். ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மதீனாவினுடைய சூழ்நிலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். மதீனா மக்களுடைய அந்த சூழ்நிலை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மதீனா மக்களிடத்தில் விவசாயம் செய்யும் தொழில் இருக்கிறது, மக்காவினுடைய மக்களிடத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற அறிவு இருக்கிறது. மக்காவினுடைய முஹாஜிரின்களையும் மதீனாவினுடைய அன்சாரிகளுக்கு மத்தியில் ஒரு சுமூக உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார்கள், சுமூகத்தை ஏற்படுத்துகிறார்கள், பரஸ்பரத்தை ஏற்படுத்துகிறார்கள். இவர்களிடத்தில் இருக்கும் விவசாய தொழிலையும் மக்காவிலிடத்தில் இருக்கும் அந்த வியாபாரத்தினுடைய சிந்தனையும் ஒன்று சேர்த்துகிறார்கள். ஒரு மாபெரும் ஒரு பொருளாதார வளர்ச்சியை அந்த மக்கள் கண்டெடுக்கிறார்கள், முன்னேற்றத்தை வியாபாரத்தில் காண்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவனது அருமறையாம் திருமறையில் பேசுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா தஅகுலு ரிபா, நீங்கள் வட்டியை உண்ண வேண்டாம். வஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். வஹர்ரம ரிபா, வட்டியை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான் என்ற ஆயத்திற்கு இணங்க அந்த மதீனாவினுடைய அன்சாரிகளும் மக்காவினுடைய முஹாஜிரின்களும் வியாபாரம் செய்கிறார்கள். அவர் மாபெரும் ஒரு வரலாறு காணாத அளவு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அந்த மக்கள் காணுகிறார்கள் என்பது வரலாற்றினுடைய குறிப்புகள் சகோதரர்கள். ஹிஜ்ரத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு தந்த முதல் படிப்பினை, அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய வட்டி அழித்தொழித்து வியாபாரத்திலும் பொருளாதாரத்திலும் மிக பெரும் ஒரு உச்சத்தை அந்த மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள் என்பது ஹிஜ்ரத்தினுடைய முதல் படிப்பினையாக நாம் பெறுகிறோம். இப்படி பல்வேறு விதமான படிப்பினைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்தார்கள். சரி, ஹிஜ்ரி என்ற அந்த ஆண்டு எப்படி துவங்கியது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி 6 வருடம் கழிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் கிபி 639ஆம் ஆண்டில் எந்த பெயரை சூட்டலாம்? அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் ஷாபான் மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஷாபான் மாதம்? கடந்த ஆண்டினுடைய ஷாபான் மாதமா அல்ல இந்த ஆண்டினுடைய ஷாபான் மாதமா? அந்த கடிதத்தில் ஷாபான் மாதத்தில் ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டது என்பதாக செய்தி இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், எந்த ஷாபான் மாதம் என்று. அப்பொழுது ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு யோசனை வருகிறது. மாதம் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆண்டு குறிப்பிடப்படவில்லை, பிறை குறிப்பிடப்படவில்லை. இதற்காக நாம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அதில் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அதில் பல்வேறு சஹாபாக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூராவை ஏற்படுத்துகிறார்கள். அதில் பல்வேறு விதமான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பை வைத்து நாம் ஆண்டுகளை நாம் கணித்துக் கொள்ளலாம். சில சஹாபாக்கள் நபியினுடைய இறப்பை வைத்து நாம் ஆண்டுகளை கணித்துக் கொள்ளலாம். சில சஹாபாக்கள் நபி அவர்களாக தேர்வு செய்யப்பட்ட நுபுவத் கிடைக்கப்பட்ட அந்த ஆண்டை வைத்து நாம் ஆண்டினுடைய துவக்கமாக நாம் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று பல ஆலோசனைகளை கூறுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற அந்த பயணத்தை நாம் ஆண்டினுடைய அந்த வரிசையில் ஆண்டினுடைய துவக்கத்தில் இருந்து நாம் இதை தேர்வு செய்யலாம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஏன் அலியே நீங்கள் ஹிஜ்ரத்தை மேற்கோள் காட்டினீர்கள்? பெருமானார்
பெருமானாரின் பிறப்பு என்பது சந்தோஷத்திற்குரியது, பெருமானாரின் இறப்பு என்பது துக்கத்திற்குரியது, பெருமானாரின் நபியான தேர்வு செய்யப்பட்டது என்பது சந்தோஷத்திற்குரியது. ஆனால் ஹிஜ்ரத் என்பது சந்தோஷமும் கவலையும் துக்கமும் இரண்டரை கலந்தது. மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டது ஒரு கவலை, மதீனா மக்கள் நபி அவர்களை அரவணைத்துக் கொண்டது, உதவி செய்வது என்பது சந்தோஷமான விஷயம். எனவே நாம் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளலாம். ஒரு ஆண்டில் ஒரு மனிதருக்கு சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும். எனவே நாம் ஹிஜ்ரத்தை மேற்கோள் காட்டலாம் என்பதாக அலி ரலியல்லாஹு கூறினார்கள்.